ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் மீல் மேக்கர் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்கலாம். ஒரு கப்பு மீல் மேக்கரை தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதோடைய பச்சை வாசனை போகிறதுக்காக வேண்டி ஒரு 2 மினிட்ஸ் ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வெந்துருச்சு, எடுத்துகிட்டு ஆற வச்சு வச்சிடலாம். இதில் கொஞ்சம் ஈரம் இருந்தால் கூட புழிஞ்சு எடுத்துக்கிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4-5 பூண்டு பல், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி 1-2 அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போது ஆற வச்ச மீல் மேக்கரை எடுத்து போட்டு 1-2 திரித்து வச்சுக்கலாம். ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். தேவையான கல் உப்பு அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த பக்குவத்துக்கு அரைச்சா போகிறோம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அது சூடான உடனே இப்போ அரைச்சி வச்ச மிக்ஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கிடலாம். இது வதங்க அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போயிட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு ஃபில்லிங் ரெடி ஆயிரும். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் எல்லாத்தையும் போட்டுட்டு இன்னும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்து விட்டுடலாம். ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ப்ரெட்டு அல்லது சப்பாத்தி அதை இந்த மாதிரி சூடான உடனே எடுத்துட்டு இந்த ஃபில்லிங்கை உள்ளே வச்சுட்டு அப்படியே மடித்து விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டு பரட்டி விட்டு ஒரு வாட்டி சூடாக்கி கிறிஸ்பியாக சர்வ் பண்ணலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ப்ரோட்டீன் மிகுந்த நல்ல ஒரு சைட் டிஷ்ஷோட சப்பாத்தி சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.